என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூலை 28ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு மனம் திரும்புதலுக்கேற்ற துக்கம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சகரியா 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 14 வரை. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். சகரியா 12:10. மனம் திரும்புதலுக்கேற்ற துக்கம். தாவீதின் குடும்பத்தாரும் எருசலேமில் குடியிருப்போரும் மனம் திரும்பும் காட்சி இங்கு சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆன்மீக மனமாறுதல் ஆண்டவர் அருளும் ஈவு. அவர் கிருபையாக நமக்கு இறங்கும்போது மட்டுமே குத்தின இயேசுவை நோக்கி பார்த்து மனம் திரும்புதலால் கிடைக்கும் இரட்சிப்புக்காக அவர்கள் மன்றாடுவார்கள். யோவான் 19:37. சகரியா கிறிஸ்துவில் நிறைவேறவிருக்கும் இன்னொரு தீர்க்க தரிசனத்தை இங்கே கூறியுள்ளார். மனம் திரும்புதலுக்காக மனம் கசந்து அழுவார்கள். அந்த அழுகை புலம்பலை போல பெரிதாயிருக்கும். 12 முதல் 14 வரையில் உள்ள வசனங்கள் யார் யார் புலம்புவார்கள் என்று சொல்லுகின்றன. தாவீதின் குடும்பத்தார் புலம்புவார்கள். அரச குலம் புலம்பும். நாத்தான் குடும்பத்தார் புலம்புவார்கள். தீர்க்கனின் குலம் புலம்பும். லேவி குடும்பத்தார் புலம்புவார்கள். ஆசாரிய குலம் புலம்பும். சீமேயி குடும்பத்தார் புலம்புவார்கள். வேத பாரகர்கள் புலம்புவார்கள். மேற்கண்ட குடும்பங்களில் ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் புலம்புவார்கள். அதாவது அரசர்களானாலும் ஆசாரியர்களானாலும் ஆண்களானாலும் பெண்களானாலும் அவரவர் தத்தம் பாவங்களை உணர்ந்து மனம் வருந்தி அழுது புலம்ப வேண்டும் என்ற உண்மையை தீர்க்கதரிசி வற்புறுத்துகிறார். 11ஆம் வசனத்தில் மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதாத் ரிம்மோனில் ஒரு மாபெரும் துக்கம் நிகழ்ந்து மக்கள் புலம்பியிருக்கிறார்கள். பக்தியுள்ள மன்னனான யோசியாவின் மரணத்தின் நிமித்தம் மக்கள் அழுது புலம்பியிருக்கிறார்கள். அந்த புலம்பலையும் ஒரே மகனுக்காக அழுது புலம்பலையும் மனம் திரும்பும்போது ஏற்படும் துக்கத்திற்கு உவமைகளாக தீர்க்கதரிசி கூறுகிறார். இதைத்தான் பவுல் தேவனுக்கேற்ற துக்கம் என்பார். 2 கொரிந்தியர் 7:10. இந்த இரட்சிப்புக்கேற்ற துக்கமும் மனம் திரும்புதலும் நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் மிக மிக தேவையானது. தான் செய்த பாவத்தை உணர்ந்து வருந்தாதவர்கள் திருந்தவே முடியாது. எந்த பாவமாயிருந்தாலும் ஆண்டவர் கிருபையாய் அதை உணர்த்தி மன்னிக்க தயாராயிருக்கும் பட்சத்தில் மனிதன் தன் மனதில் அதை உணர்ந்து மன்றாடி புலம்பி மன்னிப்பு கேட்பது அவசியம். தாவீது பத்சேபாளிடத்தில் பாவம் செய்ததை உணர்ந்தபோது எவ்வளவாய் அழுது புலம்பினான். சங்கீதம் 51. அத்தகைய துக்கம் பாவங்களை உணரும்போது நமக்கும் வேண்டும். எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. ஜெபம். என் தேவனே, இட்டமாய் மகன் என பாத்திரன் அலன்னான், என்னை இரட்சித்திடல் உந்தன் நிமித்தமே அப்பனே. ஆமேன்.